கண்மணி அன்புடன் சீரியல்ல கண்மணியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்தா நல்லாருக்கும்ன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்புக்கு சாப்பாடு குடுத்து விடுறதுக்காக பூச்சிய கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு, "என்ன தங்கச்சி எதுக்கு என்ன கூப்பிட்ட?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல பக்கத்து வீட்ல அன்புக்கு சாப்பாடு குடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது அந்த வம்புக்கிட்டியா? எனக்கும் அவனுக்கும் ஆகாதே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்களே போய் குடுத்துட்டு வந்துருங்க. என்ன ஒரு 20 அடி தானே இருக்கும். இதுக்கு போய் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணியோட சித்தியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா பக்கத்துல தானே இருக்கு. அவரே எதுக்கு வர சொன்னார்? நீயே போய் குடுத்துட்டு வந்துரு" அப்படின்றாங்க. அதுக்கு பூச்சி பார்த்தீங்கன்னா, "ஆமா நான் வந்த பின்னாடி சொல்லுங்க. நான் வர்றதுக்கு முன்னே சொல்லக்கூடாதா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போதே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "அவருக்கும் எனக்கும் சண்டை. அதனால நாங்க குடுக்க முடியாது. நீங்க போய் குடுத்துட்டு வந்துருங்கன்னு" சொல்றாங்க. வேற யாரையாச்சும் அனுப்பிச்சு விடுங்கன்றாங்க. என்னோட சண்டைன்றதுனால எங்ககிட்ட யாருகிட்டயுமே அவர் பேசுறதில்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு போயிட்டு அன்போட வீட்ட தட்டுறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு என்னன்றாங்க, "இந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு இல்லையா? அதனால ஹெல்த்தியா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் பத்திய சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது நீயா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, நீ தான் மயக்கம் போட்டு விழுந்திருந்தல்ல" அப்படின்றாங்க. "அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியுமான்னு கேட்குறியா? நான் தான் பெட்ரூம் ஜன்னல எட்டி பார்த்து நீ மயங்கி இருக்கிறன்றதே நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன் எல்லாருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அனுபவம் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கின்னு யாரு பக்கத்து வீட்டுக்காரர் குடுத்து விட்டாங்களான்றாங்க. "இல்ல அது என்னோடது" அப்படின்றாங்க. "உன்னோடதுன்னா பாக்ஸ்ல பக்கத்து வீட்டுக்கார அம்மா பேரா இருக்கும். இதுல பக்கத்து வீட்டுக்கார அம்மா பேரு இருக்கே" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கண்மணி ரெஸ்டாரண்ட் கிளம்புறதுக்காக வராங்க. அப்ப அன்பு பார்த்தீங்கன்னா, "என்ன இது இதெல்லாம் உன்னோட வேல தானா? என்ன பண்ண தப்புக்காக பிராயச்சித்தம் தேடுறியா?" அப்படின்ற மாரி அன்பு கேட்குறாங்க. "என்ன இது? நான் என்ன பண்ணேன்? ரெஸ்டாரண்ட்ட முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனால தப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுக்கு மத்தவங்களோட பிரச்சனையும் யோசிச்சு பார்க்கணும். முடியலன்னு சொல்றதுனால வேண்டான்னு விட்டுருக்கலாம்ல" அப்படின்ற மாரி கேட்குறாங்க அன்பும். ரெஸ்டாரண்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறதுன்னா, அதுல இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்கணும். அவங்களுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்ற மாரி இருந்தா தான் நீ அந்த வேலைய செய்யணும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு அவங்க வேணான்னா, அந்த இத விட்டுறணும் அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. இங்க சின்னசாமியும் பார்த்தீங்கன்னா, ஆமா அவர் பேசுறது தான் கரெக்ட்டு. வாடா நாமளும் போய் பேசலாம் அப்படின்னு சின்னசாமியும் நலனும் வராங்க. ஆமாம்மா விறகு அடுப்புலலாம் செய்ய முடியாது. இந்த வெயில்ல நீ 5 நிமிஷம் நின்டு பாரு. உன்னால முடியுதா என்னன்னு பார்க்கலாம். நீ உள்ளவே இருக்கிறதுனால அது எதுவும் உனக்கு தெரியறதில்ல அப்படின்ற மாரி சின்னசாமியும் கேட்குறாங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் என்னமோ நல்லா தான் இருக்கு. அது மேல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அதுல இருக்கிறவங்க தான் சரியில்ல அப்படின்ற மாரி கண்மணிய சொல்றாங்க. "என்ன குத்தி காட்டுறீங்களா?" அப்படின்னு கண்மணியும் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அ கண்மணியோட அம்மா, சித்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, "கண்மணி அமைதியா இரு. அவர்கிட்ட எதுவும் சண்டை போடாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, அமைதியா ரெஸ்டாரண்ட் கிளம்பிர்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஜீவாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால, ஜீவா பார்த்தீங்கன்னா, வெளிய வெயிட் பண்ணிருக்காங்க டாக்டர் வர்றதுக்காக. டாக்டர் கிட்ட பேசுறாங்க. "என்னாச்சு மேடம்?" அப்படின்னு அதுக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா, "ஒரு குட் நியூஸும் இருக்கு, ஒரு பேட் நியூஸும் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மேடம்?" அப்படின்றாங்க. "இப்போ உங்க அம்மா ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்றது குட் நியூஸு. அவரோட ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா 95% அடைப்பு இருக்கு. அதுதான் பேட் நியூஸு" அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, "இதுக்கு வேற வழி இல்லையா மேடம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவர வர வச்சு பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! சரி ஓகே மேடம் பண்ணுங்க" அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 30,00,000லேருந்து 40,00,000 வரையும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவால்ல பார்த்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஜீவாவும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் கிளம்பிர்றாங்க. அப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேவிங்ஸ்ல அவ்ளோ பணம் இல்லையே! என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் அம்மாவ நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி ஜீவா யோசிக்கிறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்மணி வெயிட் பண்ண இருக்காங்க. அப்ப சிலிண்டர் எடுத்துன்னு வராங்க. "அன்பு சார் இல்லைங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குன்றாங்க. "சிலிண்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள எட்டி பார்த்துட்டு, "இது சமையல் வீட்டு சிலிண்டரா இருக்கே!" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா மேடம், வீட்டு சிலிண்டர் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் வந்துடுறாங்க. அதுக்கு சி பெரியசாமி அங்கிள் பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி இதுன்றாங்க. "ஆமா அண்ணே, சமைக்க முடியாது இல்லையா வெயில்ல, அதனால தான் நான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, "அந்த சைடு வந்துருங்க. அங்க இருக்கு கிச்சனு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல எடுத்துன்னு போறாங்க. சிலிண்டர்லாம் கிச்சன்ல எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. சின்னசாமினாலும் ஓகே தான் இங்க வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாட்டி இருக்காங்க வீட்ல. அப்ப வெண்ணிலா வராங்க. அங்க இங்க திரும்பி பார்த்துன்னே வராங்க. "யார பார்த்து பயந்துன்னு வர? இது என்னோட வீடு. நீ தைரியமா வா வெண்ணிலா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல பாட்டி நான் பயப்படல.
சிவகாமி கேங்க் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் பாட்டி. நான் பயப்படல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏற்கனவே அன்பு எங்க இருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனா, அவங்க காட்டிக்க மாட்றாங்க. நீங்க குடுத்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தம்போது, அங்க நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளானா தான் இருக்கும் பாட்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்புக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி பார்த்தா தெரியும்ல அப்படின்றாங்க. ஆமா பாட்டி, இத நான் யோசிக்காம போயிட்டேனே அப்படின்றாங்க. பாட்டி நீ வெளிய யாராச்சும் போயிட்டு யார்தோட நம்பர் வாங்கி நீ கால் பண்ணி பாரு வெண்ணிலா அப்படின்றாங்க. இல்ல பாட்டி என்கிட்டயே ஒரு புது நம்பர் இருக்கு. நான் அதுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போறாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல கண்மணி பார்த்தீங்கன்னா, தேன்மொழி கிட்ட எல்லாம் சாப்பிடுறாங்களா? நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்மணி எல்லாம் சாப்ட்டுன்னு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. யாருது இது ஃபோனுன்றாங்க. கம்பெனி ஃபோன் தான் எடுத்து பேசு கண்மணி அப்படின்றாங்க. கண்மணி எடுத்து பேசுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வேணும். உங்க ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிடைக்கும். அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரீச் ஆகாம கட் ஆயிடுது. அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபோன் வருது. அத கண்மணியே எடுத்து பேசுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பண்ற ஃபோனு. கண்மணியோட வாய்ஸ் கேட்ட உடனே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயிடுறாங்க. கண்மணி கிட்ட வெண்ணிலா பேசுவாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.